நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மதன சுஸ்திரா தைலம் சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை இயல்பாகவே நல்ல பெரியதாக மாற்றுவதற்காகவும், நல்ல தடிமனாக்குவதற்காகவும், நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும், விரப்புத்தன்மையின் போது வளவளன்னு இருக்கக்கூடிய இந்த பிறப்புறுப்பை நல்ல ஒரு உறுதி பெற வைப்பதற்காக இந்த மதன சுஸ்திரா தைலம் சித்த மருத்துவத்தில் திகழ்ந்து விலகுங்க. இது பக்க விளைவுகள் அற்ற மூலிகை மருந்துனே சொல்லலாம். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மூலிகை மருத்துவத்தில் இது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்புறுப்பு இயல்பாகவே நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க, நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு உறுதி பெறுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே. இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் இந்த மருந்துக்கு மட்டும் கிடையவே கிடையாது. ரீசன் என்னன்னா, இதை பயன்படுத்துறதுனால பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அனைத்துமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுங்க. அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ரத்தோட்டம் சீராகும். அதனால் பிறப்புறுப்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையும். அதே மாதிரி நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க. மெயினான ஒரு விஷயம், இது மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிறப்புறுப்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. காரணம் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்திங்கன்னா வீக்கான நரம்புகளை நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்குது. அது மட்டும் இல்லை, ரத்தோட்டம் சீராக இல்லாததுனால தான் பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு சுருங்க ஆரம்பிக்குது, உடம்போடு உடம்பு போய் ஊட்ட ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சுயன்பம் தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ராப்ளத்தினால ஃபேஸ் பண்ணி இந்த பிறப்புறுப்பு சின்னதாக இருந்தாலும் சரி, சுருங்கிறதாலும் சரி, சிலருக்கு வயது காரணமாக சுருங்க செய்யும். அதேமாதிரி சரியான ஊட்டச்சத்து இல்லைனாலும் குறையுங்க. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மதன சுஸ்திரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குங்க. இதுக்கு இனியான மருந்துகள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு மருந்துங்க. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க, உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல ஒரு வாழைக்காய் ஒரு தரமான வாழைக்காய் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்கிடுங்க உங்களுடைய பிறப்புறுப்பு. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு தான் நம் முன்னோர்களும் சித்தர்களும் அவர்களுடைய பிறப்புறுப்பை 60 வயதானாலும் சரி 70 வயதானாலுமே நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு 35-45 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை பெக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி போயிடுது. அந்த காலங்களில் 90 வயதானாலுமே 18 பிள்ளைகள் 28 பிள்ளைகள் அப்படிலாம் குழந்தைகளை பெற்றாங்க. இந்த காலங்களில் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதுக்கெல்லாம் ரீசன் அவங்க சாப்பிட்ட உணவு முறைகளும் மூலிகைகளும் அவங்க பயன்படுத்தின மூலிகை மருந்துகள் தான். அது எல்லாமே இதில் இருக்குங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகைகளும் சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகளும் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பிறப்புறுப்பு சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குங்க.